என்னோட 2வது சாட்சி, எங்க அப்பாவோட தம்பி, அதாவது எங்க சித்தப்பா, எங்க சொத்து மேல ஆசைப்பட்டுக்கிட்டு நெறைய பில்லி சூனியம் வச்சிருந்தாங்க. அது எங்களுக்கு தெரியாது. அதனாலேயே எங்க வீட்ல நெறைய பலவீனம், தேவையில்லாத மரணம், குழப்பம், சண்டை, வீணான செலவு, அடிக்கடி ஒரு வியாதி, இப்படியே இருந்தது. ஹாஸ்பிட்டல் கையுமா தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். ஏதாவது மந்திரவாதி கிட்ட போலாமா? இல்ல அந்த சூனியம் எடுக்குறாங்களே, அங்க போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு வாய்க்கல. அத எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சுட்டாங்க, மண்ணுல புதைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களோட இன்னொரு சித்தப்பா என்ன சொன்னாங்க, "நீங்க சபைக்கு போனீங்கன்னா, நீங்க அங்க கரெக்ட்டாயிடும். உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை குடுப்பாரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் என் அக்காவும் மட்டும் போய் எங்க அம்மாக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். அம்மா தான் அடிக்கடி ரொம்ப மோசமா போனாங்க. இதுல வேற எங்க அண்ணன், எங்க அம்மாக்கு முதல் புள்ள, அவரும் இறந்துட்டாரு. 12வது தான் படிச்சுட்டு இருந்தாரு. தேவையில்லாம ஒரு பிரச்சனைனால மரணம் அடையும்படியா ஆயிடுச்சு. அப்போ அதனால தான் கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே கதின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் என்னோட 2வது சாட்சி.